ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகழ்ஸ் பேஷன். இன்றைக்கி நான் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட தாங்க வந்திருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாஷ் டிஷ்வாஷரை நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இது வாங்கி ஹார்ட்லி 1 இயர் கிட்ட ஆக போகுதுங்க. நான் ஏர்லியராக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், மீன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாஷ் டிஷ்வாஷர்ன்ட்டு. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அதை தான் உங்கள் கூடயுமே நான் ஷேர் பண்ண போகிறேன். டிஷ்வாஷரை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கலாம் இது எல்லாமே ஹாட் வாட்டரில் தானே வருது, ஹாட் வாட்டரில் தானே வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுது, ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாமே க்ளீன் ஆயிரும், பாக்டீரியாஸ் எல்லாம் போயிடும், அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு டீப் க்ளீனிங் முக்கியமாக தேவைங்க. இது நம்ம எதுக்காக டீப் க்ளீன் பண்ணுறோம்னா, இதோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த டீப் க்ளீனிங் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரை பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டிஷ்வாஷரை டீப் க்ளீன் பண்ணுறதுக்கான பொருள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, விம் லிக்யூட் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி வினிகர், இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கிறேன், நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா, ஏதாச்சும் ஒரு பழைய ப்ரஷ்ஷோ இல்லாட்டி இந்த மாதிரி டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா ஃபைபர் கிளாத் அதை துடைக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த பொருள் வச்சு தான் சிம்பிளாக நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது தாங்க என்னோடய டிஷ்வாஷரு. நான் வந்து டிஷ்வாஷருக்கு பாஷ் பிராண்ட்லேருந்தே ஒரு கவர் வாங்கியிருக்கிறேன். அதனால என்னோடய டிஷ்வாஷர் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகாமல் புதுசு மாதிரியே இருக்கும். சைட்லேயே ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டைம் நான் பாஷ் டிஷ்வாஷர் பற்றின ஒரு வீடியோ போடும்போது என்கிட்ட இன்லெட் அவுட்லெட்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுதான், இந்த மாதிரி பைப்ஸ் தான் நாங்கள் போட்டிருக்குறோம். குவாலிட்டி கம்மியானதெல்லாம் போட்டால் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பைப்பே வாங்கிட்டேன். அதே மாதிரி அந்த வேஸ்ட்டு தண்ணி போகிற பைப்பு தெரியுது பார்த்திங்களா, அந்த ஹோல்குள்ளே, அது வழியாக கனெக்ட் பண்ணி அது வெளியில் போயிடும். இந்த பைப் வழியாக தண்ணி, அதாவது அந்த வேஸ்ட் தண்ணியெல்லாம் அந்த இதில் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவரை எடுத்துகிட்டு என்னோடய டிஷ்வாஷரை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, அந்த தண்ணி விழுந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் எவ்வளோ அசிங்கமாக தெரியுதுன்ட்டு. இப்போ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் இந்த டிஷ்வாஷர் வாங்கி ஹார்ட்லி 10 மந்த்ஸுக்கு மேலே ஆகிடுச்சுங்க. நான் அந்த கவர் போட்டிருக்கனால மேலெல்லாம் எனக்கு டஸ்ட்டே ஆகலை. மெயினாக எனக்கு வந்து இந்த ஃபங்கஸ் மாதிரி, அதாவது அந்த சின்ன அந்த தண்ணி பட்ட அந்த புள்ளியாக தெரியும் பார்த்தீங்களா, உப்பு தண்ணி பட்ட மாதிரி, அந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் தான் எனக்கு இந்த டிஷ்வாஷரில் இருக்குது. அதே மாதிரி சைடில் கொடுத்துருக்குற அந்த ரப்பர் புஷ்லலாம் பாருங்கள், ஒரு மாதிரி வெள்ளையாக பேச்சஸ் மாதிரி விழுந்துருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உள்ள பாத்திரம் இருந்தது, அதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ரேக்காக எடுத்துடலாம், அப்போ தான் உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுக்கிறது வந்து இந்த ஃபில்டருங்க. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினோம்னா ஈஸியாக நமக்கு ஓப்பன் ஆகிடுது. பாருங்கள், எனக்கு திப்பி அந்த மாதிரிலாம் எதுவும் சேரலாம், ஆனால் கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி அழுக்கு இருக்குது. லைக் நம்ம இட்லியோட அந்த இது, அது மாதிரி எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் இங்கே வந்து ஒட்டியிருக்கும். எனக்கு ஏன் ரொம்ப திப்பியெல்லாம் இல்லைன்னா, நான் எதையுமே போட மாட்டேங்க. நம்ம வாஷ் பேசினோட சேம் கான்செப்ட் தான். நம்ம இப்போ சிங்கில் வந்து பாத்திரத்தை விளக்கும் போது திப்பியெல்லாம் எடுத்து வேஸ்ட்டில் போட்டுட்டு தானே விளக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும். நான் திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நீட்டாக தான் பாத்திரத்தை போடுவேன். அதனாலவே என்னோடய டிஷ்வாஷர் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து சால்ட்டு போடுற அந்த பிளேஸை, அதில் இருக்கிற அந்த கேப்பையுமே நான் ரிமூவ் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அதில் அவ்வளோவா அழுக்கே இல்லை, ஏன்னா உப்பு படுறதுனால அழுக்கெல்லாம் அதுவே எடுத்துருது. இங்கே வந்து நம்ம அந்த பவுடர் போடுற இடம் ப்ளஸ் ரின்ஸ் ஊற்றுற அந்த ஸ்பேஸ் தான் இது. அதையுமே நான் மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த விங்ஸையுமே ரிமூவ் பண்ணிடலாங்க. அதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் அந்த அரிசி தானியம் இந்த மாதிரிலாம் உள்ளே போய் அடைப்பாயிடுச்சுன்னா தண்ணி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே ரிமூவ் பண்ணி பிளாங்காக நான் விட்டுட்டேன்.
ஆக்சுவலாக நம்ம நிறைய மெத்தடில் க்ளீன் பண்ணலாங்க. அதில் வந்து ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வினிகரை அந்த மாதிரி பவுலில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நம்ம வச்சுட்டு டிஷ் வாஷரை ஆன் பண்ணி விட்டுலாம். மீன்ஸ் இன்டென்சிவ் கடாய், ஹாட்டஸ்டான வாட்டர் வர்றது, மீன்ஸ் நல்ல சூடாக கொதிக்கிற தண்ணி வரும். இதை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா 1.5 hour வந்து அது நல்லா தண்ணியெல்லாம் ஸ்பார்க்கிள் பண்ணி அந்த வினிகர்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு க்ளீன் பண்ணி தரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிஷ் வாஷிங் லிக்யூடு ப்ளஸ் பேக்கிங் சோடா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி விம் லிக்யூட் தாங்க எடுத்துருக்கிறேன். அதாவது பேக்கிங் சோடா, விம் லிக்யூட் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து எனக்குமே தெரியாதுங்க, மீன்ஸ் வினிகரையும் பேக்கிங் சோடாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஆக்சுவலாக வினிகர் வந்து ஆசிடுங்க. அது மாதிரி பேக்கிங் சோடா கூட நம்ம வினிகரை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு எந்த ஹர்ட்டுமே ஆகாது. பட் அதனால எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது அதோட பவர் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடுது. மீன்ஸ் நம்மளோட எண்டு ரிசல்ட் என்னென்னா வெறும் ஒரு சால்ட்டி வாட்டர் தான் கிடைக்கும். அது வந்து அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பெரிய யூஸுமே விட்டுட்டு வந்துடலாம். நான் கொஞ்சமாக அந்த மாதிரி லிக்யூட் எடுத்துக்கிட்டேன். நான் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆச்சு, அதனால இதுதான் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றிட்டேன். எப்பயுமே நம்ம அந்த ஸ்பாஞ்ச் சைடு இருக்கிறத வச்சு தேய்க்கணுங்க, இல்லாட்டி ஸ்க்ராச்சஸ் வந்து விழுக வாய்ப்பு இருக்குது. அதையுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ப்ரஷஸ், க்ளீனிங் ப்ரஷஸ் இருந்தால் அது வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 9 months இப்போ தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் டீப் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய டிஷ்வாஷர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் அழகாகவே 9 months வரை ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம ஓரளவு இதை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால க்ளீனாகவே இருந்துச்சுங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுறணும். நான் இந்த மாதிரி 1க்கு 2 தடவை நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேங்க. அதே மாதிரி நம்ம அந்த ப்ரஷ் வச்சுமே அந்த கேப்ஸ் இதெல்லாமே ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது டிஷ்வாஷர் பயங்கர க்ளீனான மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த மெயினான ஏரியாஸில் நம்ம ரொம்ப தண்ணி போட்டுலாம் பண்ண வேண்டாம். நம்மளோட ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம், அதுவே இன்னஃப் தான். பாருங்கள், அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுதுன்ட்டு. எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே ஜஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் ஆச்சும் நம்ம டீப் க்ளீன் பண்ணுங்க. லைக் வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டிஷ் வாஷர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாண்டையுமே நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் பாஷ் பிராண்ட்லேருந்தே தான் வாங்கினது. 4000 சம்திங் ஆயிடுச்சு. ரஸ்ட்டு ஃப்ரீ, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் லைஃப் லாங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு, அந்த டிஷ்வாஷர் கவரு இதெல்லாமே வாங்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லாவே நான் தொடச்சி எடுத்துட்டேன். இன்னொரு தடவை இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஒரு 10 minutes வந்து நான் அதை ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையுமே நம்ம அழகாக அதே லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஃபில்டரில் பாருங்களேன், அந்த லைட்டாக அந்த பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை தவிர வேறு பெருசாக எதுவும் அழுக்கு இல்லை. அதையுமே நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா பைப் வாட்டரில் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுற ஃப்ரீக்வன்சி எப்பப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் டைம் தான் நம்ம டிஷ்வாஷர் 1 day யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் 6 months ஒன்ஸ் கூட இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நாங்கள் வந்து பெர் டேக்கு 2 times நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் இந்த டிஷ்வாஷரை அப்படின்னு சொன்னிங்கன்னா 3 months ஒன்ஸு நம்ம இந்த மாதிரி மஸ்ட்டாக டீப் க்ளீன் பண்ணிட்டோம்னா டிஷ்வாஷரோட அந்த க்ளீனிங் எஃபிஷியன்சி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஷ்வாஷருக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்ம நல்லா அழகாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி போட்டோம்னா. இந்த சால்ட்டு போடுற அந்த கேப்பையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி இந்த விங்ஸில் இடையில ஹோல்ஸ் தந்திருப்பாங்க. இதுலேருந்து தான் தண்ணி வந்து ஸ்பார்க் ஆகும். அந்த இடத்துல ஏதாச்சும் அரிசி, தானியம் இல்லாட்டி திப்பி ஏதாச்சும் டெபாசிட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம சின்ன ஒரு குச்சி வச்சு உள்ளே அந்த ஓட்டையெல்லாம் குத்தி எடுத்து அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ் பைப் வாட்டரில் அழகாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. அந்த ரேக்கு அதே மாதிரி ஸ்பூன் ஹோல்டர்ஸு அதையுமே நான் வந்து அழகாக ப்ரஷிங் பண்ணி எடுத்துடுறேங்க. இந்த வேலையெல்லாம் முடிகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour தாங்க எடுக்கும், அதுக்கு மேலெல்லாம் எடுக்காது. ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இருக்காது, ஜாலியாக அப்படியே பண்ணிடலாம்.
இப்போ நான் செகண்ட் டைமு இதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுடுறேன். அதையுமே நான் தொடச்சி எடுத்துடுறேங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பளபளன்னு ஆகிக்கிட்டே வருது. இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிடலாம். அந்த ஃபில்டரு, அதே மாதிரி சால்ட் போடுற அந்த கேப்பு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த விங்ஸு எல்லாத்தையுமே மாட்டி நம்மளோட அந்த ட்ரேயுமே உள்ளே வச்சு, அதே மாதிரி ஸ்பூன் ஹோல்டர்ஸையுமே நம்ம உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட்டு ப்ரஷிங் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வச்சு தொடச்சோன்னே நல்ல சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். ஸ்லைட்டாக அங்கே மட்டும் தெரியுது அந்த ஃபங்கஸ் மாதிரி, அதையுமே நான் க்ளீன் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீ ரின்ஸில் போட்டு விட்ருவாங்க. அந்த ரப்பர் புஷ் கூட பார்த்திங்களா, வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு, அதெல்லாமே போயிடுச்சு பாருங்கள். சூப்பராக போயிடுச்சுங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மீன்ஸ் ஒரு நாளைக்கே ஒரு 3 தடவைலாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் டீஸ்கேலிங் கூட பண்ணிக்கலாங்க. 6 months ஒன்ஸு. டீஸ்கேலிங்னா ஒன்றுமே இல்லை, ஃபினிஷு இல்லாட்டி பாஷ் பிராண்டில் டீஸ்கேலிங் லிக்விடே தருவாங்க. அந்த பாட்டில் வந்து நம்ம ரிவர்ஸில் இதில் கமத்தி வச்சுட்டு ஹை டெம்பரேச்சரில் போட்டு மிஷினை ரன் பண்ண விட்டுறணுங்க. இப்போ பாருங்கள், இது ஆன் பண்ணிவிட்டு இன்டென்சிவ் கடாய், அதில் தான் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் தண்ணி ஃப்ளோ ஆகும். அதை போட்டு நம்ம விட்டுட்டோம்னா ஒரு 1 hour 45 minutes அது உள்ளே நல்லா தண்ணியெல்லாம் ஸ்பார்க் பண்ணி எல்லாத்தையுமே அந்த டீஸ்கேலிங் லிக்விட் வந்து வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக அழகாக நமக்கு க்ளீன் பண்ணி தந்துடுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு டீஸ்கேல் பண்ணலான்னு தான் இருந்தேன், பட் என்னோடய டிஷ்வாஷர் சுத்தமாக இருந்தனால நான் அதுக்கு போகாமல் மேனுவலாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ரீ ரின்ஸ் பார்த்திங்களா, அது வெறும் 15 minutes தான். தண்ணியை வந்து நல்லா தெறிக்க விட்டுக்கிட்டே இருக்கும். விட்டுச்சுன்னா நம்ம நம்ம அந்த லிக்விட்லாம் போட்டு க்ளீன் பண்ணோம்ல, அதெல்லாமே அது தண்ணி வச்சு வாஷ் அவுட் பண்ண மாதிரி க்ளீன் பண்ணி தந்துடும். இப்போ 15 minutesக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் என்னோடய டிஷ்வாஷர் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நீட்டாக ஆகிடுச்சுங்க. மீன்ஸ் அந்த சோப்பு பதமெல்லாம் போய் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. நான் வந்து இனியும் ஒரு 3 to 4 months போட்டு அதுக்கப்புறம் நம்ம டீஸ்கேலிங் பண்ணிக்கலான்னு விட்டுருக்குறேங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அழகாக பளபளன்னு ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து டிஷ்வாஷர் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனா 6 months ஒன்ஸு நீங்கள் வந்து டீஸ்கேலிங் பண்ணிக்கலாம். அது வந்து ஆன்லைன்லேயே கூட வாங்குறதுக்கு நமக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் என்னோட டிஷ்வாஷரை எவ்வளோ அழகாக நான் க்ளீன் பண்ணேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அனதர் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.